Come on, let's go. Let's go. அதெல்லாம் இந்தியன் ஸ்டைல்லாம் எப்பயோ அழிஞ்சு போச்சு. நாங்கெல்லாம் ஒன்லி வி ஃபாலோ ஒன்லி யுனைடெட் அமெரிக்கா ஸ்டைல். வந்து ஏசிலாம் ஓடிட்டே லைட்டு சுவிட்ச் எங்கேயும் தேடி பார்த்தேன், கிடைக்கலப்பா. எந்த எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். எங்கே இருக்கு ஸ்விட்ச்? ஏற்கனவே போட்டிருக்கா? ஆமாம், காமி. இதோ பாருங்க. ஆனால் எரியவே இல்லை. என்னடா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் யாரா நீங்க? ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம வந்து அல்காசார் ஷோக்கு இப்போ போயிட்டு இருக்கோம். போறேன்னா அல்காசார் ஷோ வந்து 6:15 தான் ஸ்டார்ட் ஆகுமா. அது வரைக்கும் சரி போய் ஊரை பொறுக்கிட்டு வரலாம். லைக் இந்த ஸ்ட்ரீட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோரேஷன். எஸ்எஸ்எஸ்ஆர் சரி, லெஃப்ட்ல போவோமா? லெஃப்ட்ல போவோமா? லெஃப்ட்ல போலாம். இல்ல வந்த வழி இல்ல, ரைட்ல போலாம். ரைட்ல போலாமா? நீ தானே கேட்ட 7-11. ஸோ கைஸ், தெருவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒன்று ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது, இல்லை மணி எக்ஸ்சேஞ்சாக இருக்குது, இல்லை மசாஜ் சென்டராக இருக்குது. இது மட்டும்தான் இருக்குது. இதுக்கு நடுவில் பச்சை இலை கடை வேற ஒன்று இருக்குது கைஸ். பச்சை இலை கடை பார்த்தீங்களா? பச்சை இலை. அது எங்க இருக்கு? பச்சை இலை பாரு. என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இருக்கு பாருப்பா பச்சை இலை. சில பேர் கண்ணுக்கு தான் அது தெரியும். என் கண்ணுக்கெல்லாம் அது தெரியும் கண்டிப்பா. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயாம்பா. இந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா என்னன்னே தெரியல, எந்த இடம்னே தெரியல. கொஞ்சம் நல்லாவும் இருக்கு, கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரியும் இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு வந்துட்டு பச்சை இலைகள்லாம் நிறைய தெரியுது. அது மட்டும் தான் நல்லா, எனக்கு என்னவோ அது மட்டும் தான் நல்லா தெரியுது. வேற எதுவும் சரியா எல்லாமே மங்களா தான் இருக்கு, இன்க்ளூடிங் என்னுடைய வைஃபோட சேர்த்து. கொடுத்த கொஞ்ச நேரத்துல மெக்டொனால்ட்ஸ் வேணா இருக்கு, உனக்கு போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி தரவா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா? அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அப்புறம் கார் வரும். எனக்கு வந்து பச்சை இலை தான் வேண்டும். பச்சை இலையும் வேணாம், பச்சை பக்கமும் வேணாம். திரும்ப வா போ. அதாவது இங்க வந்து இந்த ஜீப்ரா கிராசிங் அதெல்லாம் கிடையாது போல. இங்க வந்து அப்படியே கிராஸ் பண்ண வேண்டியதுதான். வந்துரு வா 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 வா. ஸோ கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 6:10 ஆக போகுது. ஸோ நம்மளை வந்து இந்த டைமிங் தான் கூப்பிட்டு வந்தாங்க இங்கே வரத்துக்கு. ஸோ எல்லாம் மாடல்ஸும் ரெடியாக இருக்காங்க. அல்காசார் ஷோக்கான மாடல்ஸ் வந்துட்டு ரெடியாக இருக்காங்க இங்கே. ஸோ இந்த மாதிரி வந்து என்னோட வைஃப் வந்துட்டு ஒரு ஃபேஷன் டிசைனர் அப்படின்றதுனால அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஷோ வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அடிச்சு விடு. வெய் நம்ம எந்த ஷோக்காக வந்தோமோ அந்த ஷோக்கான மாடல்ஸ் தான் இங்கே ஷோகேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அல்காசார் ஷோ, ஸோ அந்த மாடல்ஸ் தான் இங்கே வந்து இருக்காங்க. இந்த ஷோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கேப்ரி ஷோ கைஸ். ஸோ இது வந்துட்டு ஆடியன்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஷோ அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இது வந்துட்டு ஆன் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஹாய் யா வீடியோ 100 baht. அப்படியா? ஆமா. என்ன சொல்லு மறுபடியும்? 100 baht. எதுக்கு? ஒரு போட்டோக்கு. வாவான்னு கூப்பிட்டாங்க. போனோடனே 100 baht ன்றாங்க. புரியுதா எதுக்கு நாங்க இங்க இருக்கோன்னு? எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா கேட்கடா. ஓகே, லெட்ஸ் கோ. தேங்க்யூ. ஸோ 2 டிக்கெட் இப்போ வாங்கியிருக்காங்க. யாருக்குன்னா எனக்கு ஒன்று, அவளுக்கு ஒன்று, அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஷோக்குள்ள நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். 6:30க்கு ஷோ ஸ்டார்ட் சார். ஓகே गाइस, ஆக்சுவலி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து ஷோ ஸ்டார்ட் ஆயிடும். எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 6:30. வாட்டர் பாட்டில் தருவாங்களாம். வாவ், நைஸ். ஸோ இது வந்து தாய்லாந்து கிட்ட நான் வந்துட்டு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் ஆக்சுவலி.
எல்லாருமே வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும் இந்த சம்மருக்கு அப்படின்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வந்துட்டு ஒரு டிக்கெட்டுக்கு இனாமா தராங்க. ஸோ அதனால நீங்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாட்டர் பாட்டில மிஸ் பண்ணிடாதீங்க. போட்டோ தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. 100 பாட்டு காலி. ஸோ கைஸ் இதுதான் வந்துட்டு ஆடிட்டோரியம். நல்ல பெருசாக தான் இருக்கு ஆடிட்டோரியம். கிட்டத்தட்ட இந்த ஷோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு நடக்கக்கூடிய ஒரு ஷோ. அண்ட் நீங்க வந்துட்டு இந்த ஷோ கிட்டத்தட்ட ஒரு 6:30 ஸ்டார்ட் ஆச்சுன்னா 7:30 8 o'clock வரைக்கும் போகும். ஸோ எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் சீட் கிடைச்சிருக்கு. எஸ் மக்களே, இப்போ இன்னும் ஷோ ஸ்டார்ட் ஆக 15 minutes இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியமே ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஷோக்கு வந்து இங்கே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, லைக் எப்படி சொல்றது, ஒரு பெரிய சக்ஸஸான ஷோ ஐ திங்க். ஸோ வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஷோ, தாய்லாந்துடைய ட்ரெடிஷ்னல் ஷோ அப்படின்னு சொல்றதுனால இதுக்கு வந்து க்ரௌட் வந்துட்டு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அண்ட் இது வந்து எவ்ரிடே வந்து இந்த ஷோ நடக்கும். பட் இட் வில் பி ஹேப்பனிங் ஒன்லி இன் தி ஈவினிங் டைம்ஸ். ஈவினிங் வந்துட்டு ஒரு 5 o'clockல இருந்து ஷோ ஸ்டார்ட் ஆகும். 7 o'clock வரைக்கும் ஷோ கண்டினியூ ஆகும். ஸோ எல்லாமே வந்து 1 hour இன்டர்வெல்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ஸில் வந்துட்டு நீங்கள் ஸ்லாட்டை பார்த்து நீங்கள் எந்த ஸ்லாட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஸ்லாட்டில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பாட்டில் ஹேண்டில் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த காம்பேக்டாக இருக்குது. கரெக்டாக இந்த வாட்டர் பாட்டில் ஃபிட் ஆகிற அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு 8 minutesல வந்துட்டு ஷோ கரெக்டாக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ த டைம் இஸ் 6:22 ரைட் நவ். இது வந்து தாய்லாண்ட் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ இது வந்து 6:22. ஸோ இன்னும் ஒரு 8 minutesல இங்கெல்லாம் எப்படின்னா ஷோ வந்து சொன்ன டைமுக்கு சொன்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஒரு மாதிரி எப்போ ஆடெல்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பிவிஆருக்கு போனால் உங்களுக்கு ஆடு போட்டு கொள்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. Please put your hands together and give a very warm welcome to our. It's showtime. It's showtime. Wow, 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 wow. முன்னாடி வர பேக்ராப் எப்படி சூப்பரா இருக்கு. ஆசமா இருக்கு. லைக் அவங்க போட்டிருக்காங்க அக்சஸரீஸ், காஸ்டியூம், அதுக்கு ஏத்த மாதிரி அந்த லைட்டிங் எல்லாமே காஸ்டியூம்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆமா, அந்த லைட் ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த காஸ்டியூம்ல பட்டு அவ்வளோ பிரகாசமா சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா இவங்க எல்லாம் வெளியில இல்ல. ஆமா, வந்து உள்ள எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. யா யா எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா எல்லாமே ஒரு வேரியேஷன் காமிக்கிறாங்க. ஒன்று ரெட் மிக்ஸ் ஆயிருக்கு, ஒன்று வந்து பிங்க் மிக்ஸ் ஆயிருக்கு, கலர்ஸ் பேர்ட் தீம் மாதிரி டான்ஸ் ஆடுறது எப்படி இருக்கும், லைக் ஒரு குரூப்பா சாங் அந்த மாதிரி இருக்கு. கைஸ், ஒரு ஓட்டையில இருந்து ஒரு பெண்மணி வராங்க. க்ளோஸ் ஆகுது. அதே பாத்தீங்கன்னா அந்த கர்டன்ஸ் வந்து க்ளோஸா இருக்கு. ஆக்சுவலா கீழே வந்து பார்த்தா 3 ஓட்டம் இருக்கு. இங்க ஒரு ஹோல் இருக்கு, அப்புறம் இங்க ஒரு ஹோல் இருக்கு, அப்புறம் அங்க ஒரு ஹோல் இருக்கு. 3 ஹோல்ஸ் இருக்கு டோட்டலா. இந்த பெண் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஆக்சுவலா. பச்சை கலர் எல்லாமே வந்து கலர்ஸ் அந்த பேஸ்டல் ஷேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்த மாதிரி இருக்கு. இப்போ இன்னும் எத்தனை ஷேட்ஸ் வரும் அப்படின்றது தெரியல. நான் இப்போ வரைக்கும் அந்த பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் கார்மெண்ட் அவ்வளோ நல்லா இருக்கு. அந்த ஒவ்வொரு கார்மெண்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கு. குவாலிட்டி ஆஃப் தி
மெட்டீரியலா இருக்கட்டும் இல்ல அந்த ஆக்சசரிஸா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா புதுசா ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. அதுக்குள்ள எப்படி செட்டே மாத்துறானுங்க. அந்த கர்டைன்ஸ் போட்டுருந்தாங்கல்ல அந்த கேப்ல எப்படி மாத்துறாங்க. எவ்வளவு பெரிய செட்டு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்க இல்லையா இந்த மொத்த செட்டையும் வித்து ஒரு 3-4 மினிட்ஸ்ல மாத்திட்டாங்க. முடிச்சாச்சு. பயங்கரமா இருந்துச்சு ஷோ, மெஸ்மரைசிங்கா இருந்துச்சு. ஷோ முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து நெக்ஸ்ட் ஐ திங்க் ஸோ டின்னருக்கு போகிறோம். பக்காவா இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பக்காவா இருந்துச்சு. 1500க்கு வந்துட்டு வர்த்துன்னு சொல்லலாம் உண்மையிலேயே. ஏன்னா அவ்வளவு கார்மெண்ட், காஸ்டியூம்ஸ், அது ஸ்டேஜ் ஒர்க், ஆக்சசரிஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பேக்ட்ராப் எவ்ரிதிங் வேற மாதிரி இருந்துச்சு. எவ்ரிடே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சேஞ்சஸ் நடக்கும். இதுல இந்த கொரியோகிராஃபி ஸ்டைல்ஸா இருக்கட்டும் எல்லாத்துலயும் வந்து சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ த சேம் வந்து இருக்காது டெய்லிக்குமே. ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி காஸ்டியூம்ஸும் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இட் வாஸ் அ நைஸ் மெஸ்மரைசிங் எக்ஸ்க்ளூசிவ் ஷோ ஒன்லி அட் தாய்லாந்து. உண்மையிலேயே இவங்க எல்லாமே நல்லா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் ஆனா கூட இருந்து போட்டோ எடுக்கணும்னா இன்னொரு பாட்டு அப்படின்றது ரொம்ப அதிகமான ஒரு வேலை தான். ஒரே ஒரு போட்டோகிராஃபிக்காக நம்ம ஊர்ல வந்து அப்படி பாத்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து போட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கொடுத்தா போட்டோ எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து தவறான செயல். ஸோ ஃபேன்ஸா பார்க்கணும். அதனால வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ கைஸ் இவங்க வந்துட்டு ரோட்டை கிராஸ் பண்றது, அதுக்கப்புறம் வேற என்னென்ன சொல்லுங்க மேடம், வேற என்னென்ன எடுக்கணும் சொல்லுங்க. நீங்க வாங்க ஓரமா ஃபர்ஸ்ட். நம்ம ஊருப்பா இது, தாய்லாந்து இஸ் அவர் கண்ட்ரி. இந்த வைப் எனக்கு பிடிச்சிருக்கு. சிட்டிசனா மாறலாம் அப்படின்றீங்க. இங்கேயே உன தலைமொழிக்கு போயிருவியா? பஸ்ஸுக்காக இப்போ பாத யாத்திரை போயிட்டு இருக்கோம். ரெஸ்டாரண்ட்ப்பா சாப்பாடு. ரெஸ்டாரண்ட்டுக்கா? ஓ ராஜ்தானியா? அதுவா ராஜ்தானி? ஆமா நம்ம பார்த்தோமே இங்க. ஆமா இங்க பார்த்தோமே அதுதான் அந்த ரெஸ்டாரண்டா இது? சரி, எனக்கு அதே மாதிரி காலையில மத்தியானம் போட்ட மாதிரி வெஜ் ஆப்ஷன் இருந்தா போதும். ஐ எம் ஃபுல்லி ஹாப்பி கைஸ். இன்னைக்கு நைட் டின்னர் எங்களுக்கு இங்கே தான். பார்த்தீங்க அப்படின்னா இத்தனை சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது எங்களுக்கு தெரியாமல் போச்சு. ரொம்ப நல்ல அட்வான்டேஜாக இருக்குது சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிறதுனால. ஃபுட்டு வந்து அற்புதமாக இருக்கின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு கைஸ் மின்ட் சட்னி இருக்குது. மங்களகரமாக ஆரம்பிக்கலான்னு பார்த்தா பச்சைகரமாக இருக்குது. ஆமாம், பச்சையாக ஆரம்பிக்கிறோம். ஸோ கோங்குரா இருக்கு. அது வந்து கோங்குரா வந்து தெலுங்கு நண்பர்களுக்காக, என்ன மாதிரி தெலுங்கு நண்பர்களுக்காக கோங்குரா வச்சிருக்காங்க. மிக்ஸ்டு ஊறுகாய் வச்சிருக்காங்க கொஞ்சமா. மெயின் கோர்ஸை மிஸ் பண்றீங்க மேடம். பட்டர் நானா இது? சரி, சூப்ல என்ன இருக்கு? வெஜ் சூப்பா? வெஜ் மேச்சோ சூப். இது வந்து ஒரு 4வது மீலா இருக்கு. லைக் 1 2 3 4 5 6 7 8 9 லைக் ஒரு 15 டிஷ்ஷஸ் இருக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 15 டிஷ்ஷஸ் இருக்கு. பட் எல்லாமே சூப்பரா இருக்கு. So most of them are இதுதான் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ். சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ் தான். எல்லாமே நல்லா இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சூப்பர், சிம்பிளி சூப்பர். நினச்சேன் பேங்காக் வரும்போது சாப்பாடு ஒழுங்கா கிடைக்காது போல, நல்லாவே இருக்காது போல நினைச்சேன். பட் சிங்கப்பூர்ல நடந்த சம்பவம் நடந்துருமோன்னு பயந்துருக்கேன். பட் சூப்பர், ஃபுட்டெல்லாம் சூப்பர்.